3 வெங்காயம் 3 தக்காளி நல்லா பெருசு பெருசாக வெட்டி வச்சுக்கோங்க. ஒரு குடமிளகா வெட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு வெங்காயத்தை போடுங்க. அதுக்கப்புறம் தக்காளியையும் போடுங்க. நல்லா பெருசு பெருசாகவே வெட்டி வச்சுக்கலாம். ஏன்னா அதை நம்ம அரைக்க தான் போகிறோம். அதனால் 2 பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் போட்டு அதை வதக்கி எடுத்துக்கணும். ஓரளவு வதங்கினா போதும். நல்லா ப்ரௌனாக வதங்கணும் அப்படின்னு இல்லை. அதை திரும்பவும் நம்ம எண்ணெயில் போட்டு குக் பண்ண தான் போகிறோம். அதனால் ஓரளவு வதங்கிங்க. கொஞ்சம் வதங்கினோன்னே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிங்க. வதங்கினோன்னே அதில் ஒரு 2 ஸ்பூனு உடச்சக்கல்லை, ஒரு 2 ஸ்பூன் உடச்சக்கல்லை போடுங்க. 2 ஸ்பூன் உடச்சக்கல்லை போட்டுட்டு ஒரு 4 முந்திரி பருப்பு அதோட